ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, நியூ ஜென்ரேஷன் ஹோண்டா சிட்டியோட அப்டேஷன்ஸ். அதாவது இப்போ ஆர்ன்ற டைப் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நார்மல் 2 சீட் பெல்ட்ஸ் அலர்ட் மட்டும் தான் வந்துட்டு இருந்துச்சு. இப்போது 5 பேருமே சீட் பெல்ட் போடணும். 5 சீட் பெல்ட் அலர்ட் ரிமைண்டர் கொடுத்துருக்காங்க. அது எப்படி நம்ம செட்டிங்ஸ் ஆன் பண்ணலாம் ஆஃப் பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ தென் இந்த கிளஸ்டர்ஸ் ஆன் பண்ணிக்கோங்க. ஹோம் ஸ்க்ரீன் ப்ரெஸ் பண்ணதும் இந்த டாக்கோமீட்டர்ஸ் வரும். சேம் அண்ட் ரேஞ்ச் அண்ட் ஃபியூலு, ஸ்பீடு, ஜி மீட்டர் அண்ட் சீட் பெல்ட். இப்போ சீட் பெல்ட்னு தனியாக அதுக்கு ஒரு காலமே கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ சீட் பெல்ட்ஸை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணதும் இங்கே காட்டும் பாருங்கள், டிரைவர் அண்ட் கோ டிரைவர், ரியர் பேசஞ்சர் சீட்ஸ். ஸோ இப்போது நான் டிரைவர் சைடில் உட்காந்துருக்கிறதுனால ரெட் லைட் எரியும். மற்ற சைடில் சீட் பெல்ட்ஸ் அலர்ட் சிம்பிள்ஸ் வராது. இப்போது சீட் பெல்ட் போடலை அப்படின்னா ஃபஸ்ட்டு டிரைவர் அண்ட் கோ டிரைவருக்கு மட்டும்தான் சீட் பெல்ட் அலர்ட் இருக்கும். யார் உட்காந்துருக்காங்களோ அவங்க சீட் பெல்ட் போடலை அப்படின்னு ரிமைண்ட் பண்ணும். இப்போது 5 பேருமே சீட் பெல்ட் போடணும். உட்காந்துருந்தா, உட்காரல அப்படின்னாக்கா சீட் பெல்ட் போடணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இதை நீங்கள் சீட் பெல்ட்ஸ் போட்டிங்க அப்படின்னா, இப்போ வந்து நான் சீட் பெல்ட் போடுறேன். சீட் பெல்ட் டிரைவர் சைடில் போடுறோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த இண்டிகேஷன் போயிடும். ஸோ க்ரீன் லைட் எரியும் பாருங்கள். இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரெட் லைட் பிளிங்க் ஆகும். ஸோ இப்போ ரன்னிங்கில் நம்ம சீட் பெல்ட் போடலை அப்படின்னா நார்மலாக ஆஸ் யூஷுவல் சீட் பெல்ட் எப்படி டிரைவர் அண்ட் கோ டிரைவருக்கு அலாரம் அடிக்குமோ அதே மாதிரி ரியர் சீட்டுக்கும் அலாரம் அடிக்கும். டிரைவர் அண்ட் கோ டிரைவர் சீட் பெல்ட் போட்டிருக்காங்க, ரியரில் பேசஞ்சர் யாரும் போடலை அப்படின்னா சீட் பெல்ட் அலாரம் வார்னிங் பண்ணும். ஸோ இதுதான் நியூ ஜென்ரேஷனோட அப்டேட், நியூ ஹோண்டா சிட்டியோட அப்டேஷன் இது. தேங்க்யூ.